தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மத்தேயு 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது அதிலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். என்னன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். உடனே அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து உடனே இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான், தேவ வார்த்தையை நிந்திக்கிறான், தேவனை நிந்திக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். உடனே இயேசு அவருடைய அறியாமையை கண்டு, அவருடைய அவிசுவாசத்தை கண்டு, அவர்கள் மேல் கோபம் கொண்டு, ஆனால் அந்த கோபத்தை மறைத்து கேள்வியினால் தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய ஆதங்கத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். பூமியிலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது சொல்வது எளிதா, அல்லது எழுந்து நட என்பது சொல்வது எளிதா என்று இயேசு ஜனங்களை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது யாரும் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு தடுமாறுகிறார்கள். அந்த தடுமாற்றத்தை இயேசு பார்த்து ஆச்சரியப்பட்டு உடனே அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். உடனே அவன் எழுந்து நடந்து போய்விட்டான், சுகமடைந்து விட்டான். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இதை கொஞ்சம் நம்ம சற்று சிந்திக்க வேண்டும். எழுந்து நட என்று சொல்வது எளிதா, அல்லது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா? உண்மையில் ஆவிக்குரிய வார்த்தையின் பிரகாரமாக, ஆவிக்குரிய அர்த்தத்தின் பிரகாரமாக நாம் எல்லாரும் சொல்லுவது, அற்புதத்தை செய்வதை காட்டிலும் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்வது எளிது என்று நினைக்கிறார்கள். உண்மையில் அது மிகவும் தவறு. என்னை பொறுத்தவரையிலும் அற்புதங்களை செய்வதுதான் மிகவும் கடினமானது, மன்னிக்கணும் மிகவும் எளிதானது. அப்படி என்றால் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவது மிகவும் கடினமானதா என்று கேட்டால் நிச்சயம் முடியவே முடியாதது. காரணம், சற்று சிந்தித்து பாருங்கள். வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வார்த்தையை தான் வெளிப்படுத்துகிறார். வெளிச்சம் உண்டாகிவிட்டது, அற்புதம் நடந்து விட்டது, மிகவும் எளிதாய் இருந்தது. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த, மகிமை நிறைந்த தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவ்வளவு மகிமை நிறைந்த, வல்லமை நிறைந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அவர் சொன்னால் சொன்னதுதான் உடனே நடைபெற்று விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டாரே, மன்னிக்கப்பட்டு விட்டதா? நிச்சயம் இல்லை. கடவுளால கூட தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. காரணம், கொடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. தியாகம் வேண்டும், இரக்கம் வேண்டும். அது நிமித்தமாக தான் எழுந்து நடந்து போ என்று சொல்லிவிட்டார், சுகமடைந்து விட்டார். தேவன் அற்புதத்தை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒருவருடைய பாவத்தையும் அவர் வாழ்ந்த நாட்களிலே மன்னிக்க முடியாதபடி இருந்தது. காரணம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, அல்லது எனக்கு எதிராக யாராகிலும் ஒருவர் தீங்கு செய்து விட்டால், செய்து இருக்கிறார்கள், நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து மன்னிச்சிட்டேன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா என் உதடு சொல்லும், என் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கூட சொல்லிடலாம், ஆனா நிச்சயமா மன்னிக்கப்பட மாட்டார்கள். மன்னிக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் முடியாது. காரணம், தியாகம் தேவை. தட் மீன், ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நான் என்னை இழக்க வேண்டும். தேவனாய் இருந்தாலும் சரி, என்னுடைய பாவத்தை அவர் மன்னிக்க வேண்டும் என்றால் அவர் தன்னை இழக்க வேண்டும், தன்னை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தியாகம் உள்ளம்தான் ஒருவனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அதை தான் கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி, நான் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடலாம். தேவ தூதர்கள், விழுந்து போன லூசிஃபருடைய பாவம் கூட மன்னிக்கப்பட்டு விடும். ஆனால் அது முடியாத ஒரு காரியம். காரணம், நான் வைராக்கியம் நிறைந்தவனாயும் இருக்கிறேன், கோபம் நிறைந்த எரிச்சல் உள்ள தேவனாயும் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் தன்னையே கொடுக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். அதை தான் தேவன் நமக்காக செய்திருக்கிறார். அற்புதத்தை பெற்றுக்கொள்வது ஈஸி, அற்புதங்கள் செய்யப்படுவதும் ஈஸி. இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லிவிட்டால் நடைபெற்றுவிடும். இயேசுவின் நாமத்தில் உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டால் அது நிச்சயம் நடைபெறுமா என்று பார்த்தால் முடியவே முடியாது. காரணம், அவருடைய நாமத்திற்கு மகிமை இருக்கிறது. அதை வெளிப்படுத்துகிற நான் தியாகத்தோடு செய்ய வேண்டும். இயேசு செய்ததை போல என்னையே ஒப்பு கொடுக்க வேண்டும். காரணம், இப்ப நான் மன்னிச்சிட்டா கூட நாளைக்கு அவங்க திரும்பவும் எனக்கு விரோதமா தான் செய்வாங்க, உங்களுக்கு விரோதமா தான் செய்வாங்க. 7 தடவை மன்னிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் ஒரே முறையில் நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். என்னையே நான் இழக்க, தேவன் எப்படி தன்னையே இழந்தாரோ அதே போல என்னையே இழக்கும்படியான ஒரு சுபாவத்திற்குள் வந்தால்தான் மற்றவர்கள் எனக்கு விரோதமாக செய்த பாவத்தை என்னால் மன்னிக்க முடியும். இதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு
அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கவில்லை, சுகம் கொடுத்தார். ஆனால் எப்பொழுது மன்னிப்பை பெற்றுக்கொண்டான்? சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை எல்லாருடைய பாவத்திற்காக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான். அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது சுலபம். நாளைக்கு வா, நான் உனக்கு கடன் தரேன், பணம் தரேன் என்று சொல்லுவது மிக மிக சுலபம். ஆனால் அதை காட்டிலும் அவன் செலுத்த தவறினாலோ அல்லது நமக்கு விரோதமாய் பாவம் செய்தாலோ அது மன்னிப்பதுதான் மிகவும் கடினமானதாய் இருக்கிறது. அந்த தியாகம் உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். God bless you.